வணக்கம். இந்த வீடியோ வெளியிட காரணம் இயற்கை உரங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அந்த உரங்களை எந்த நேரம் பயன்படுத்தணும், விவசாயிகள் நஷ்டம் அடையக்கூடாது, விலை குறைவாகவும் மண்ணுக்கு ஏற்ற மாதிரியும் செடிகளுக்கு ஏற்ற மாதிரியும் என்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோ வெளியிடுறேன். சரி, நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடும். கடலில் இயற்கையாகவும் செயற்கையாகவும் வளரும் கடல் பாசி உரங்களை பற்றி தான் நம்ம முழு பதிவு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடல் பாசி உரங்களில் சுமார் 500க்கு மேற்பட்ட கடல் பாசி இந்த கடலில், அதாவது உலகத்தில் இருக்க கடல்ல எல்லாம் இருக்குது. அதில் மேஜராக மனிதர்கள் சாப்பிட்றதுக்காகவும், மெடிக்கல் பர்பஸுக்காகவும், இண்டஸ்ட்ரியல், அதாவது பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காகவும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்காகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதில் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமாக பயன்படுத்துகிறது 37 வகையான கடல் பாசிகள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதில் நம்ம தமிழ்நாட்டில் 3 வகையான கடல் பாசிகள் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது. அதில் இது எல்லாத்துலேயுமே இந்த கடல் பாசியில் இயற்கை உரங்களில் என்ன சத்துக்கள் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் மாறுபடுது. காமனாக இருக்க கால்சியம், மேக்னீசியம், பாஸ்பரஸ், இது காமனாக மேஜராக இருக்குது. மற்ற சத்துக்கள் இருக்குது, மற்றது இல்லைன்னு சொல்ல முடியாது. இது மேஜராக இருக்குது. இது அதாவது இந்த சத்துக்கள் நிறைந்த கடற்பாசி நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கிடைக்குன்னா, கடல் அலைகள் மிக குறைவாகவும், அதே மாதிரி ராமேஸ்வரம், தூத்துக்குடி, மன்னார் வளைகுடா பகுதியில் இது அதிகமாகவே இந்த கடல் பாசி இயற்கையாகவே மண்ணுக்கு அடியிலையும் இருக்குது, அதாவது கடலுக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கடுத்து செயற்கையாகவும் இது ஒரு மீனவ மக்கள் குடிசை தொழிலாகவும் செஞ்சிட்ருக்காங்க. இது இந்த கடல் பாசியை உள்ளேருந்து அறுவடை செஞ்சு, அதாவது கடல் பாசியை எடுத்துகிட்டு அதை வெயிலில் நன்றாக உலர்த்தி, அது லிக்விடாகவும், ஜெல்லாகவும், குருணையாகவும், பவுடராகவும் அதை நம்ம இயற்கை விவசாயத்துக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இதில் என்னென்ன சத்து அப்படின்னு இருக்குது மேஜராக பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே கால்சியம், மேக்னீசியம், பாஸ்பரஸ் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்ற சத்துக்களான பொட்டாஸ், காப்பர், பொட்டாஸ் சத்தும் நைட்ரஜன் சத்தும் இருக்குது. அதுபோக காப்பர், அதாவது நுண்ணூட்டச்சத்தான காப்பர், அயன், நிக்கல், குரோமியம், மேக்னீஸ், சல்ஃபர், இந்த சத்துக்களும் இருக்குது. நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுக்கு இந்த சீவீட் ஜெல்லை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதுபோக ரொம்ப முக்கியமானது, இதுபோக இதில் அமினோ ஆசிட்டும் ஜிப்ராலிக் ஆசிட்டும் மிக அதிகமாகவே இருக்குது. அது ஜிப்ராலிக் ஆசிட்னா பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்காகவும், பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்படும். இந்த ஜிப்ராலிக் ஆசிட்டும் இந்த சீவீடு ஜெல்லில் சீவீடு பவுடரில் இந்த கடல் பாசியில் மிக அதிகமாகவே இருக்குது. இது நம்ம பூக்குற நேரத்தில் பயன்படுத்துகிற பெஸ்ட்டு. இது எந்தெந்த பயிருக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம காமனாக நம்ம எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிளகாய், அதாவது மிளகாய் செடி தான் அதிகமாக கால்சியமும் அதுபோக பாஸ்பரஸும் சத்தும் அதிகமாக கேட்கும். மிளகாய், தக்காளி, காய்கறி பயிர்களுக்கு, மிளகாய், தக்காளி வாங்கிய பயிர்களுக்கு அதாவது மேக்னீஸ் சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னோம். ஏற்கனவே தென்னையில் நம்ம படிச்சிருந்தோம். தென்னைக்கு அதிகமாக மேக்னீஸ் சத்து அதிகமாக தேவைன்னு கூட பார்த்துருந்தோம். பேரூட்ட சத்தில், 2ஆம் நிலை சத்தில் அதே இதுலேயும் தென்னைக்கு பயன்படுத்துறதுக்கான மேக்னீஸ் சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. அதனால் மிளகாய், தக்காளி போன்ற பயிர் வகைகளுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். எந்த நேரம் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கீழே, அதாவது பலதானிய விதைப்போ அல்லது மாட்டுச்சாணங்கள், அதாவது ஆட்டுச்சாணம், சாண வகைகளை தரையில் கொடுத்துருந்தோம்னா அது மக்கி செடி எடுத்து வளர்கிறதுக்கு குறிப்பிட்ட காலம் ஆகும். மினிமம் ஒரு 4 மாதத்துலேருந்து அதிகபட்சம் 8 மாதம் கூட ஆகும் செடி எடுத்து அந்த சத்துக்களை எடுத்து வளர்கிறதுக்கு. அந்த நேரம் செடிகளுக்கு சத்துக்கள் தேவை. அதுக்கு தான் இந்த குளுக்கோஸ் மாதிரி இந்த சத்துக்களை கொடுக்குறோம் செடிகளுக்கு. அதுவும் செடி வளர்ச்சி வரும்போது செடிகளுக்கு மட்டும் கொடுக்கறது மிக நல்லது. அதுபோக செடி பூக்குற நேரத்தில் முக்கியமாக இதை கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. வேர் வளர்ச்சி மட்டும் கிடையாது, செடிகள் பூக்களும் அதிகமாக பூக்குது, பூக்கள் கொட்டாமலும் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த இது பயன்படுது. இது அதுபோக நம்ம மண்ணில், அதாவது கார்பன் கலனோ மக்குத்தன்மையோ இல்லாமல் இந்த செடி மட்டும், இந்த சீவீட் ஜெல்லை மட்டும் நம்ம பயன்படுத்தணுமா,
எப்படி இருந்தாலும் செடியோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அது மாடி தோட்டத்துக்கு நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டே சீவீடு ஜெல்லை அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருக்கும்போது ஓகே. இதில் எல்லா வகையான சத்தும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட வகையான சத்துக்கள் மட்டுமே குறிப்பிட்ட வகையான சத்துக்கள் மட்டுமே இந்த சீவீடு ஜெல்லில் வந்து இருக்குது. அதனால் நம்ம மண்ணில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா கீழே மக்குக்களை, அதாவது வண்டல் மண்ணோ அல்லது எரு வகைகளோ, அதாவது சாண வகைகளோ அல்லது பலதானிய விதைப்புகளோ இது மாதிரி கீழே மக்குகளை கொடுத்துட்டு அதுக்கடுத்து இதை வந்து செடி கொடுக்கறது மிக நல்லது. அதுபோக விலை குறைவாக வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ராமேஸ்வரம் சைடு, தூத்துக்குடி சைடு, அதாவது ராமேஸ்வரம் சைடு நம்ம போனோம்னா இந்த சீவீடை வந்து இந்த கடல் பாசியை வந்து இதுதாங்க பெட்ரி பிளேட்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. சீவீடுங்கிற கடல் பாசி விவசாயத்துறையில, மருத்துவத்துறையில, உணவுத்துறையில மட்டும் இல்லாம அறிவியல் துறையிலையும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அறிவியல் துறையில நிறைய மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது பாக்டீரியா, ஃபங்கல், வைரஸ்ன்னு நம்ம எதையுமே வளர்க்குறதா இருந்தாலும் சரி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லேப்ல பிளான்ட்டை வளர்க்குறதா இருந்தாலும் சரி, அனிமல் டிஷ்யூ கல்ச்சர்ல அனிமல் டிஷ்யூ வளர்க்குற எதுக்குமே நம்ம மண்ணிலையும் தண்ணியிலையும் நம்ம வளர்க்க முடியாது. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பேஸ் தேவை. அந்த பேஸ் என்னன்னா மீடியா தான். அந்த மீடியா என்ன அப்படின்னா அகார்ல இருந்து, அதாவது ஒரு பாசியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காஞ்சதுல இருந்து கிடைக்கக்கூடிய பவுடர், அதுதான் நம்மளுக்கு மீடியாவா கிடைக்குது. அதை வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம ஹீட் பண்றப்ப லிக்விட் ஸ்டேஜா இருக்கும். அதை நம்ம கோனிக்கல் ஃபிளாஸ்க்கு, பெட்ரி பிளேட்ஸ், டெஸ்ட் டியூப்னு சொல்லிட்டு நம்ம போர் பண்ணி வைக்கிறப்ப அது ஒரு சாலிட் ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கும். அதுதாங்க நம்ம பேஸ். அது ஒரு மீடியம். இந்த மீடியம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம், பிளான்ட் டிஷ்யூ, அனிமல் டிஷ்யூன்னு எல்லாமே வளர்றதுக்கு பேஸாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுட் சோர்ஸையுமே அது கொடுக்குது. கார்பன் சோர்ஸ், நைட்ரஜன் சோர்ஸ், க்ரோத் ஃபேக்டர்ஸ், மினரல்ஸ், வாட்டர், பிஹெச்னு அதுக்கு தேவையான எல்லா கண்டிஷனுமே அந்த மீடியாவில் நமக்கு கிடைச்சிருது. இது மூலமாக நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்தை வளர்க்கலாம். அதை தனிமைப்படுத்தி வளர்க்குது. சயின்ஸுக்கு நம்ம என்னென்ன டெஸ்டிங்கு தேவையோ அதை யூஸ் பண்ணலாம். ஒரு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து ஒரு சின்ன நம்மளுக்கு தேவையான என்ன தேவையோ அந்த செடியை நம்ம வளர்த்து அதை நம்ம வெளியில் அவுட்டர் ஸ்டேஜில் கொண்டுட்டு வந்து பெரிய செடியாக க்ரோ பண்ணலாம். இந்த மாதிரி சயின்ஸ் லேப்லையும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்குமே எல்லாத்துக்குமே இந்த சீவீடுங்கிற கடல் பாசி ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது. ப்ளூ கிரீன் ஆல்கேங்கிற ஒரு கடல் பாசியில் மக்கும் பிளாஸ்டிக் சப்ஸ்டன்சஸ் இருக்குது. இது பிளாஸ்டிக்கு, பாலித்தீனுக்கு ஒரு மாற்றா நமக்கு உதவி பண்ணும். அந்த சப்ஸ்டன்ஸுமே இருக்கு. விவசாயத்துறையில, இயற்கை விவசாயத்துல இந்த கடல் பாசியை வந்து பிராத் முறையில நம்ம ரெடி பண்ணி, லிக்விட் ஸ்டேஜ்ல ரெடி பண்ணி அதை இலைகள்லையும் பூக்கள்லையும் நம்ம ஸ்ப்ரே பண்றப்ப அதிகமான பூக்களையும் காய்களையும் கொடுக்கும். இந்த மாதிரி பெட்ரி பிளேட்ஸ்ல, கோனிக்கல் ஃபிளாஸ்க்ல நம்ம ஆர்கானிசத்தையுமே நம்ம வளர்க்குறதுக்கு ஒரு பேஸாகவும் நம்மளுக்கு உதவி பண்ணும்.